விஜய் மீண்டும் ஸ்டோரிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. விஜய் அப்பப்ப எங்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல, காணாம போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சிதா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரசிகரோட விருப்பமாகவும் இருக்கு. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ராஜி கூட இருந்துட்டு இருக்கிறாங்க. இடையில போனவங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. அவங்க ஸ்டோரி லைன்ல இல்ல, அன்னபூர்ணி பெரியம்மா இல்ல அப்படிங்கிறதால பார்க்குற நமக்குமே அந்த பழைய ஸ்டோரி லைன் அப்பப்போ ஞாபகம் வரத்தான் செய்யுது. ஏன்னா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் விஜய் மல்லி வெண்பா இவங்க 3 பேரை தவிர இப்போ இருக்கிற எல்லாமே புதுமுகம் அப்படிங்கிறதால அந்த பழைய முகங்கள் இருந்தால் ஸ்டோரி லைன் நல்லா தான் இருக்கும். இப்போ மல்லிக்கும் சுடரோட கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது இந்த தீபிகாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களோட மனசு அப்படிங்கிறது அதை ஏற்றுக்க மறுக்க தான் செய்யுது. அது எப்படி மல்லியை இந்த இடத்துல இருந்து நம்ம விடுவிக்கலாம், அதெல்லாம் பண்ணவே கூடாது. கதிரேசன் வாசு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க மனசு ஏற்க மறுக்குது. எப்படி இருந்தாலும் மல்லி தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டில் வந்து ஜட்ஜு முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டீலிங்கை இப்போ கதிரேசனோட பேசியிருக்கிறாங்க. கதிரேசனுக்கு இதெல்லாம் ரொம்பவே சாமர்த்தியமாக பண்ணுவாங்க. கரும்பு தின்ன கூலி வேணுமா, ஏற்கனவே மல்லி மேலே இந்த கதிரேசனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த சமயத்தில் நீங்கள் மல்லியை சிக்க வைங்க, நீங்கள் தப்பிச்சிருங்க அப்படிங்கிறப்ப அவங்க தாராளமாக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ விஜயுமே பக்கத்தில் இல்லை. இப்போ மல்லி இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க? தீபன் ஒரு பக்கம் இப்போ மல்லிக்கு சாதகமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த விஷயம் தீபனுக்கு தெரிய வந்துச்சுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மல்லியை இந்த ஒரு பழியில இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே முயற்சி எடுப்பாங்க. ஸோ தீபிகா கதிரேசன் இவங்க 2 பேரோட கெட்ட எண்ணத்தில் நம்ம மல்லி சிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளோட விருப்பம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.